இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொருவரை நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமே இந்த புதிய ஆண்டை 2015வது ஆண்டை ஆசீர்வாதத்தின் ஆண்டாய், வெற்றியின் ஆண்டாய், விடுதலையின் ஆண்டாய், சுகத்தின் ஆண்டாய், சமாதானத்தின் ஆண்டாய், சந்தோஷத்தின் ஆண்டாய், இன்னும் அதிகமாய் ஆவிக்குரிய பிரகாரமாய் வளருகிற ஆண்டாக, பரிசுத்தத்திலே இன்னும் அதிகமாய் பிரகாசிக்கிற ஆண்டாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. 2015 is a blessed year. We wish you in the mighty name of the Lord Jesus Christ a blessed 2015, that God will bless you abundantly with prosperity, with goodness and mercy and all the spiritual love that He is going to give it to us. ஆவலையில் நாம் செய்திகளை கடந்து போகிறோம். We are going to meditate the word of God. Amen. Amen. Our God is a good God. Jesus. Amen. Hallelujah. Hallelujah. ஓடி பாஷந்தரபக்கல இயேசுவின் நாமத்தினால மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு சக்கரியாவின் புத்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளிகளில் அவரவருக்கு பயிருண்டாக அவர் மழையை கட்டளையிடுவார். So 2015 promise that God has given to us is Zechariah chapter 10 verse 1. Ask the Lord for rain in the springtime. It is the Lord who makes the storm clouds. He gives showers of rain to men and plants the field to everyone. Let it rain என்று சொல்லி அந்த மூல பாஷையில் இருக்கிற ஆங்கிலத்தில் அந்த வேர்ட் பின்மாறி காலம், அதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பின்மாறி காலத்து மழையை நாம் கேட்க வேண்டுமாம் ஆண்டவரிடம். We have to ask the Lord for the rain. இன்றைக்கு ஆண்டவரிடம் நாம் மழையை கேட்டால் தான் மழையை பொழிவார். If only we ask God for the rain, then He will give the rain இந்த to us. வருடத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் கர்த்தரிடம் கேட்க வேண்டும். We have to ask the Lord for this year promise. ஆண்டவரே, நீர் இப்படிப்பட்ட தேவன், நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், விடுதலை தருகிற தேவன், குணமாக்குற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், அப்படியாய் செய்யும் ஆண்டவரே என்று சொல்லுகிற பொழுதே ஆண்டவர் நமக்கு அதை செய்கிறவராய் இருக்கிறார். We have to tell God, Lord, you are the healer, you are the provider, you are the Jehovah Jireh, you are everything for us. When we say that, He is able to give it to us. இந்த பின்மாறி காலத்து மழை என்றால் இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கோ அல்லது விவசாயம் செய்யாதவர்களுக்கோ தெரியாது. If somebody, whoever is born in Canada, they don't know about the latter rain. என்றால் இங்கே மழையை நம்பி இந்த தேசம் இல்லை. ஏனென்றால் பனி கொட்டுகிற பனியினாலேயே நிலத்தில் ஏராளமான தண்ணீர் இருக்கிறது. அவர்களுக்கு தண்ணீர் ஏராளமாக இருக்கிறபடியினால் இந்த மழையை பற்றியே இங்கே கதைப்பதில்லை. People don't talk about rain here because we have lots of snow here. That snow is more than enough to give water during the springtime or the summertime. பத்தாக்குறைக்கு மழை வந்து अनेक அழிவுகளையும் கொடுக்கிறபடியால் மழையை பற்றியே கதைக்க மாட்டார்கள். Not only that, sometimes the rain come and destroy so many things, so they don't even talk about rain. ஆனால் நம்முடைய தேசத்திலிருந்து வந்தவர்கள் சரி, இந்த வேதம் எழுதப்பட்ட இஸ்ரவேல் தேசத்து மக்கள் சரி, மழையை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். Maybe people from Asia or people who came from Israel, they only trust in this rain. அவர்களுக்கு இந்த மழையை பற்றி சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு விளங்கி இருக்கும் எந்த மழையை ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மழையில் என்று சொன்னால் தங்களால் விவசாயம் எல்லாமே நட்டப்பட்டு போய்விடும். They all know what's the rain God is talking about here, because without this rain they cannot cultivate. முன்மாறி மழை பெய்யும், அதில் நிலத்தை உழுவார்கள், நிலத்தை பண்படுத்துவார்கள், பயிரிடுவார்கள். The first time when the rain comes, they will plow the field and they will sow the seeds. இப்பொழுது உங்களுக்கு விளங்குற கோதுமை என்று சொன்னால் சில விளங்காது, மிளகாய் என்றால் உங்களுக்கு உடனடியாக விளங்கும். மிளகாய் இப்பொழுது பூத்து விட்டது, காய்த்து விட்டது, பிஞ்சு பிடித்திருக்கிறது. ஆனால் இப்ப முத்த வேண்டும் என்று சொன்னால் மழை வேண்டும். சில வேளை நம்முடைய தேசத்தில் என்றால் அந்த குழாயை போட்டு இந்த குழாயை போட்டு ஒரு மாதிரி தண்ணி அடித்து கிடைத்து இதுவும் செய்யலாம். இவர்களுக்கு மழை வந்தால் தான் மிகுதியானது முதுமையான அறுவடையை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அறுவடையின் முதிர்ச்சியான வேளையிலே மழை இல்லை என்று சொன்னால் முழுவதும் அழிந்து போகும். Sometimes if you say a wheat, then you might not know about it, or a paddy field. But if you say about a chili plant, then you know if the chili plant has sprouted and it has the flower is there, it has already the small chili has come out. But if it has to ripe, then they need water. But if it's in Asia, we can somehow get the water from the well. But for in Israel, they need the rain. முதலாவது அவர்களுடைய துறவுகளை எதிரிகள் வந்து ஆங்காங்கே அடைத்து போடுவார்கள். தண்ணீர் இல்லாமல் இருந்தால் வேளாண்மை நிப்பாட்டினால் பஞ்சம் பெறட்டும். இஸ்ரவேல் அழிக்க வேண்டும் என்று அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் உலகம் முழுக்க போராடி கொண்டுதான் இருக்கிறது. The enemies of Israel come and put the border for their wells that they cannot come out and get the water
From that day today until today, they are enemies for Israel. ஆனாலும் அவர்கள் அந்த எனிமிகளை பார்த்து பயப்படவில்லை. கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார்கள். கர்த்தாவே எங்களுக்கு மழையை அனுப்பும் என்று கேட்கிற பொழுதே அந்த மழையை ஆண்டவர் கொடுக்கிறார். But they did not even worry about the enemy. They just prayed to God. God send the rain, and God is sending the rain. இந்த 2015ஆம் ஆண்டு நம்முடைய ஆசீர்வாதங்கள், நம்முடைய அறுவடைகள், நம்முடைய வேளாண்மைகள், நாம் கையிட்டு செய்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தரிடம் நாம் கேட்க வேண்டும். If whatever we do that has to be prosper, then we have to ask God that God has to bless us. இன்றைக்கு கர்த்தர் அந்த பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களை ஆசீர்வதித்த அதே தேவன் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். If the Lord is able to listen to their prayers and then he is able to give them rain, then God is able to listen to our prayer and he also can deliver us. இவர்களுக்கு பின்மாறி மழை மிக மிக முக்கியம். ஏனென்றால் அவர்களுடைய வேளாண்மை, அறுவடை, விவசாயம் செழிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய மூலதனத்திலே மிக முக்கியமான ஒரு மூலதனம் விவசாயம். விவசாயத்தை நம்பித்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். So these people, for them is cultivation is a very important, because they always want the cultivation and they need the rain too. இன்றைக்கு நாம் விவசாயம் செய்யாதவர்களாய் இருக்கலாம், ஆனால் நாம் கையிட்டு செய்கிற காரியங்கள் 2015ஆவது ஆண்டு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவைகள் மூலம் நம்முடைய குடும்பம் செழிக்க வேண்டும் என்று சொன்னால், அவைகள் மூலம் நம்முடைய சமுதாயம் செழிக்க வேண்டும் என்று சொன்னால், அவைகள் மூலம் இந்த தேசம் செழிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவரிடத்திலே மழையை கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. Maybe we might not farmers, or we might not do any farming here, but if we want something to happen in a good way, or if it is to be prosperous, then we have to ask God, and we have to ask God what we need, and he will send what we need. இன்றைக்கு இந்த வேத வல்லுனர்கள் இப்படியா இந்த வேதத்தை ஆராய்கிற பொழுதே முன்மாரியை பழைய ஏற்பாட்டுக்கும் பின்மாரியை புதிய ஏற்பாட்டுக்கும் ஒப்பிட்டு பேசுகிறார்கள். So the researchers are saying the latter part of the rain is for the New Testament and the beginning part of the rain is for the Old Testament. அந்த பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணங்கள் எல்லாவற்றையும் கடைபிடிக்காவிட்டாலும் புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிற எழுப்புதனால் அறுவடை பூரணமாக நடைபெறுகிறது. எழுப்புதல் தேசங்களிலே வருகிறது. எழுப்புதல் மூலம் கர்த்தர் பக்கமாய் ஜனங்கள் திருப்பப்படுகிறார்கள். Even sometimes people do not follow the Old Testament, it does not matter, but if we only have to follow the New Testament, but the Holy Spirit is the one who is bringing the revival, and if you follow the revival, then we can see how God is changing the life. பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணங்கள் இதற்காக கொடுக்கப்பட்டது. இவைகளை செய்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். You know why the commandments were given in the Old Testament? If you do this, then you will get this goodness. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு மக்கள் நானும் நீங்களும் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறோம்? How New Testament people, you and me, are being blessed. எல்லா நியாயப்பிரமாணங்களையும் எங்கள் மூத்த சகோதரன் எங்கள் அண்ணன் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினபடியினால், அவர் செய்து முடித்தபடியினால் ஆசீர்வாதங்கள் நமக்கு உரிமையாகிறது. அதை சொல்லி தான் நானும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். Because Lord Jesus Christ has done everything for us, that's the reason we have been blessed. ஹல்லேலூயா. இதுதான் அந்த வித்தியாசம். அப்ப அந்த பின்மாறி மழை அன்றைக்கு பெந்தகோஸ்து நாளிலே ஊற்றப்பட்டது. That's what on the Pentecostal day the latter rain was rain. அது மாத்திரமல்ல, அசூசா ஸ்ட்ரீட்ல, அமெரிக்காவில் இருக்கிற அசூசா ஸ்ட்ரீட்ல ஊற்றப்பட்டது. பெந்தகோஸ்து சபையை ஆரம்பித்தது. மீண்டுமாய் இந்த உலகத்திலே ஆரம்பிக்கப்பட்டது அமெரிக்காவிலே. மீண்டுமாய், அதாவது புறவினத்தாராகிய கருப்பு இனமாகிய ஒரு பாஸ்டர் பைபிள் காலேஜிலேயே பைபிள் வெள்ளக்காரரோடு இருந்து படிக்க முடியாத ஒருவருடைய சபையில ஆண்டவருடைய ஆவியானவர் பின்மார்மையை ஊற்றினார். அதில் எழுப்புதல் வந்தது. தேசம் முழுக்க அந்த பெந்தகோஸ்து அனுபவத்தை பெற்றுக் கொண்டது. There was an African man who cannot sit with the white people and study because of the slavery, but in his church that God has poured the Holy Spirit, that's how the revival started. நீங்கள் சரித்திரங்களை பார்த்தால், ஆராய்ந்து பார்த்தால், ஆண்டவர் தன்னுடைய ஆவியை, ரிவைவலை, மின்னல்களை உண்டாக்கி மழையை பொழிந்து கொண்டுதான் இருக்கிறார். If you go and research the history, you can see how God has sent the revival. கொரியா தேசத்திலே ஆண்டவர் ரிவைவலை ஊற்றி கொண்டிருக்கிறார். God is sending revival in Korea. இன்றைக்கு சைனாவிலே ரிவைவலை ஊற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய பெருமழை ஊற்றப்படுகிறது. அவருடைய மின்னல் அங்கே மின்னிக் கொண்டிருக்கிறது. Even in China, God is making the revival because God is sending the rain. ஸ்காட்லாந்திலே ஆண்டவர் தன்னுடைய பின்மாரியை ஊற்றினார். God is sending the revival in Scotland. ஆனால் இன்றைக்கு அதை மாத்திரம் கேட்டுவிட்டு போவதற்காக நானும் நீங்களும் வரவில்லை. இந்த ஆண்டு நாம் ஒரு முடிவெடுக்க போகிறோம். ஆண்டவரே, கனடாவிலே ஒரு ரிவைவல் வர வேண்டும். ஆண்டவரே, பின்மாரியை ஊற்ற வேண்டும். இந்த 2015ஆவது ஆண்டு கனடா தேசம் முழுக்க கர்த்தரை சந்திக்க வேண்டும். ஆண்டவரே, பாலைவனத்திலே கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் எழும்ப வேண்டும். ஆண்டவரே, பாடசாலை
பாடசாலையிலே கர்த்தரை ஆராதிக்கிறவர் எழும்ப வேண்டும். மோல் வழியே தேவனை உம்முடைய நாமம் பாடுகிற பாடல்கள் போடப்பட வேண்டும். அப்படியாய் நீர் செய்வீராக என்று சொல்லி நாம் எழுப்புதலுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். We are not here just to listen to what happened in the earlier days, but we have to pray, Lord, you send the rain for a revival for Canada. Lord, everyone in this Canada has to know you, Father. Whoever is in the parliament, before they start and during the time, they have to pray and get the revival. Hallelujah. Whoever is the authorities have to get the revival, and they have to rule the country with your power, Father. ஆமென். இன்றைக்கு இந்த 15வது ஆண்டிலே ஆண்டவரே ஒரு எழுப்புதலை இந்த கனடாவிலே கொண்டு வாரும். இந்த கனடாவை அசையும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கனடா அசைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த பின்மாறி மழைக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். We have to pray for the revival from Lord Jesus Christ. In 2015, this Canada is going to get a revival from the Holy Spirit. Hallelujah. And God is going to shake this nation and bring the people to His kingdom. நீங்கள் வேதத்தை முழுமையாக ஆராய்ந்து பாருங்கள். மனிதர்கள் ஜெபிக்கிறவர்களெல்லாம் கர்த்தர் தன்னுடைய கரத்தை அசைக்கிறார். அப்ப நாம ஜெபிக்கிற மக்களாய் மாறுகிற வேளையிலே இந்த 2015வது ஆண்டு நம்முடைய குடும்பத்திலே மின்னல் உண்டாக வேண்டும். உண்மைதான். மழை பொழியப்பட வேண்டும். ஆசீர்வாதம் வர வேண்டும். அது மாத்திரம் போதாது. இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பெரிதாய் நாம் சிந்திப்போம். இந்த தேசத்துக்கு பல தேசங்களுக்கு கொரியாவுக்கு போகிறார்கள். எப்படியாய் பாலியாங்கி சோவுடைய சபையிலே இப்படி ஒரு எழுப்புதல் வந்தது. கனடாவுக்கு தேவ ஜனங்கள் வர வேண்டும். இப்படி ஒரு எழுப்புதல் எப்படி இந்த தேசத்திலே ஊற்றப்படுகிறது. அதற்கு பலர் தேவையில்லை. இந்த சபையை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். ஆனால் நானும் நீங்களும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். பின்மாறி மழைக்காய் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. People are going to Korea to see how Koreans got the revival, but now we are praying that God has to send revival to Canada, and people from all around the world has Yes. to know that the revival had already happened in Canada, and especially in IFJCC through you guys and through us. God has made a revival. He does not need a great nation or somebody. He needs somebody who is faithful. Hallelujah. And who does their ministry with a faithful. Amen. That's the people He's looking for, and through us He's able to do the revival. ஹல்லேலூயா. Hallelujah. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே கொண்டு வருகிற எழுப்புதலுக்காய் ஸ்தோத்திரம். இந்த 2015வது ஆண்டு ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் இருக்க போறதுக்காய் ஆண்டவரே எழுப்புதல் வர போறதுக்காய் நன்றி என்று சொல்லுவோம். Let's say to God, Lord, we give you thanks for what you have done and what you are going to do for the revival, Father. உபாகமம் 11வது அதிகாரம் 14வது 15வது வசனம். இன்றைக்கு பின்மாறி மழைக்காய் நாம் ஜெபிக்கிறோம். அந்த பின்மாரியை பற்றி தியானிக்க போகிறோம். வேதத்தில் எங்கெல்லாம் பின்மாரி ஆண்டவர் ஊற்றினார் என்று பார்க்க போகிறோம். Let's go to Deuteronomy chapter 11. 14 and 15 14-15 வசனங்கள். நீ உன் தானியத்தையும் உன் திராட்சைரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்திலே முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வழிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிடுறதுக்கு திருப்தி அடைவாய் என்றார். ஹல்லேலூயா. Then I will send rain on your land in its seasons, both Yes. autumn and spring rains, so that you may gather in your grain, new wine and oil. I will provide grass in the fields for your cattle, and you will eat and be satisfied. ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே அந்த பின்மாரியை பொழிய பண்ணி தேவையான விளைச்சலை ஆசீர்வாதமாக்கி கொடுக்கிறார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். Here we can see God is the one who is sending both rains, autumn and spring rains, and He is the one who is sending the blessings too. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் மழைக்காகவோ விவசாயத்துக்காகவோ அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாமல் கனடாவிலே வேறு விதமான தொழில்களை நாம் செய்து கொண்டிருக்கலாம். We might do different kind of professionals instead of farming or doing any cultivation. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நன்றி என்று சொல்ல வேண்டும். We have to say thank you for whatever the professional that we are doing. ஆனால் அவைகள் மூலம் இந்த தேசத்திலே ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும். நீ கையிட்டு செய்கிற காரியம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்தால் தான் அந்த காரியம் செழிக்கும். ஹல்லேலூயா. If only God's blessing and His grace is there, only whatever we do will prosper. அன்றைக்கும் உபாகமத்திலே ஆண்டவர் அவர்கள் கையிட்டு செய்த காரியத்தை ஆசீர்வதித்தார். ஏனென்றால் அவர்களுடைய மூலவளம் விவசாயமாய் இருந்தது. Because God, in Deuteronomy, Lord was able to bless them because they were the main cultivation they have to do it. இன்றைக்கும் நம்முடைய மூலவளம் விவசாயமாய் இல்லாமல் என்னென்ன காரியமாய் இருக்கிறதோ அந்த காரியத்தை செய்து சொல்லி ஜெபிக்க வேண்டும். நீங்கள் செய்கிற தொழில்கள் ஆசீர்வதிக்கப்பட பலருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க ஆண்டவர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். We have to pray, Lord bless me so that I
I will be a blessing for others. That's how we have to pray. ஹalleluya. இன்றைக்கு எரேமியா 14வது அதிகாரம் 22வது வசனத்தை பார்க்கிற பொழுது எரேமியாவின் புத்தகம் book of Jeremiah chapter 14 verse 22 say like that, புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மலையை வரிசைக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ, அல்லது வானங்கள் தானாய் மலையை கொடுக்குமோ? எங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நீரல்லவா அதை செய்கிறவர். ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம், தேவரீர் இவைகளை உண்டு பண்ணினீர். ஆமென். Do any of the worthless idols of the nations bring rain? Do the skies themselves send down showers? No, it is you, O Lord our God. Therefore our hope is in you, for you are the one who does all this. ஹalleluya. இன்றைக்கும் சில வேளைகளில் வேதத்திலிருந்து பேச்சை வருகிறது என்றால் நீங்கள் அந்த வேதத்திலும் கொடுக்கிறேன்னு நினைக்க வேண்டாம். If you are getting a pay stub from your company, don't think that the company or the worker employee is giving to you. நமக்கு தெரிய வேண்டும் இது எங்கிருந்து இந்த ஆசீர்வாதம் வருகிறது. We should know where the blessing is coming இன்னைக்கு from. இவர்களுக்கு தெரியும் மழையை எந்த தெய்வமும் உண்டாக்க முடியாது, கர்த்தருள்ள ஜீவனுள்ள தேவன் தான் மழையை பொழிய பண்ணுவார் என்று நம்பிக்கையிலே அவருக்காய் காத்திருக்கிறார்கள் பின்மாறி மழைக்காக. Here they know that no idols can bring any worthless rain or any rain, but now they are waiting for the springtime for the rain. இன்றைக்கும் நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய தொழில்கள், நாம் செய்கிற காரியங்கள், நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவுகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தரிடம் இருந்து அந்த ஆசீர்வாதம் வர வேண்டும். Whatever we do, maybe our job or maybe our family members or ourselves, we need to the blessing, then the blessing has to come from God. ஹalleluya. இன்றைக்கும் $10 லட்சம் கொடுத்து ஒரு வீடை வேண்டி வைத்திருக்கலாம். You might have $1 million of a house, அல்லது நல்ல ஒரு காரை வேண்டி வைத்திருக்கலாம். or you might have a good car, அல்லது அங்க நல்ல ஒரு சோபா செட் வேண்டி வைத்திருக்கலாம். or you might have a very good expensive sofa, அல்லது கோல்ட் பெட், அதாவது சதாம் ஹுசைன் வைத்திருந்ததை போல கோல்ட் பெட், கோல்ட் டாய்லெட்டுகளை நீங்கள் போட்டிருக்கலாம். maybe you might have gold bed or gold toilet like Saddam Hussein. ஆனால் அந்த வீட்டிலே சோபாவிலே இருக்கிற பொழுது சமாதானத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் அது பரலோகத்திலே இருந்து வர வேண்டும். ஹalleluya. But when you are sitting in the couch, if you need peace, that peace has to come from heaven. வேன்ல ஏறியோ அல்லது கார்ல ஏறுகிற பொழுதே சண்டையோடு போய் சண்டையோடு திரும்பி வருகிறது என்றால் அந்த கார் $10 லட்சம் கொடுத்து வேண்டி என்ன பிரயோஜனம்? If you are getting into a vehicle, your own vehicle, and you are fighting from the beginning to the end and then coming back also the same thing, so why do you need a vehicle that even though you spend lots of money? வீட்டிலே $10 லட்சம் கொடுத்து வீடை வேண்டி விட்டோம், ஆனால் அந்த வீட்டிலே நிம்மதியா இருக்க முடியாமல் எங்கு பார்த்தாலும் பிரச்சனை, எப்பொழுது பார்த்தாலும் காலையில இருந்து மாலை வரை பிரச்சனை என்றால் அந்த வீட்டிலே இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த வீட்டிலே சமாதானம் வர வேண்டும் என்றால் தேவன் ஒருவரால் தான் அந்த சமாதானத்தை கொண்டு வர முடியும். Amen. If you have purchased a house for $1 million, but you don't have peace, maybe from the morning until the night time there is some kind of a problem and there is some kind of a tears all the time, then what's the point of having $1 million house? God has to send the peace to the house. அதனால் தான் இங்கே கேட்கிறார்கள் எரேமியாவின் புத்தகத்திலே, வானங்கள் தானாய் மழையை கொடுக்குமோ, தானாய் ஆசீர்வாதம் வந்து விடாது, அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டும். ஆனால் நாம் அவரிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே சமாதானத்தை அனுப்புவீராக, சந்தோஷத்தை அனுப்புவீராக, சுகத்தை அனுப்புவீராக, விடுதலை அனுப்புவீராக என்று நாம் கேட்கிற வேளையிலே கர்த்தர் அதை அனுப்புவார். That's why they are asking here, do the skies themselves send down the showers? Will the skies send down the showers? No. If anything has to prosper, whatever we do, then we have to get the blessing from our heavenly Father, because He is the one who sends the blessings to us. ஹalleluya. ஓசியாவின் புத்தகம் 6வது அதிகாரம் 2-3 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. Book of Hosea chapter 6 verse 2 and 3 says like that. இங்கே பார்க்கிறோம் ஓசியாவின் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளிலே நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம், அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் ஆரோனியம் போலவும் ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியை போலவும் நம்மிடத்திலே வருவார். ஹalleluya. கர்த்தர் மழையை போல நம்மிடத்திலே வருவார். Lord will come to us like a rain. அங்கே பரிசுத்த ஆவியானவரை மழைக்கு ஒப்பிட்டு இருக்கிறார்கள். Now they are comparing Holy Spirit to rain. தண்ணீருக்கு ஒப்பிட்டு இருக்கிறார்கள். They are comparing to the water. யோவான் 7வது அதிகாரம் 38வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவ தண்ணீர்கள் என்னை விசுவாசித்தால் ஜீவ நீரூற்றுகள் உங்களிலிருந்து புறப்படும் என்று. In John chapter 7 it's been said that if you believe in me that you will have eternal life.
ஜீவ நீரூற்றுகள் ரிவர் ஓவர்ஃப்ளோ பண்ணும் என்று சொல்லப்பட்டது. It's been said that you will overflow with rivers. ஹalleluya. ஆசீர்வாதங்கள் நம்மிடமிருந்து புறப்படும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். God himself has said that he will send the blessings. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு ஜெபிக்கிறோம், நல்லது. ஆனால் நம்முடைய மைண்ட் வந்து பெரிதாக மாற வேண்டும். இந்த தேசத்துக்கு நானும் நீங்களும் ஆசீர்வாதமாக மாற வேண்டும். இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். அப்படியா ஜீவ நீரூற்று புறப்படும் என்று சொன்னீரே ஆண்டவரே, அப்படியா என்னை ஆசீர்வதியும், அப்படியா என்னை உயர்த்தும் என்று நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். Amen. It's good that our family members and ourselves to be blessed, but we have to have a good mind and a great mind to think about it, that we should be a blessing to this nation. Through us the country has to be blessed, and we should be a blessed people for everybody. ஹalleluya. நம்முடைய விஷன் வந்து பெருசா இருக்கணும், நம்முடைய சிந்தனை பெரிதா இருக்க வேண்டும், நம்முடைய பார்வை பெரிதா இருக்க வேண்டும். கர்த்தர் அப்படியாய் நம்மை ஆசீர்வதிப்பார். We should have a bigger vision so that God is able to bless us. ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வாத வாய்க்காலாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் என்னையும் உங்களையும் அழைக்கிறார். God said that you will be a blessing and you will be a blessing. ஹalleluya. வாய்க்காலாய் இருப்போம் நாம் ஒவ்வொருவரும். ஆசீர்வாதத்தை புரண்டோடுகிறதுக்கு நம் மூலம் ஆண்டவர் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே மின்னல்களை அனுப்புவீராக, மழையை பொழிவீராக என்று ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். We should be prayer warriors to be a blessing to others, that we should be a blessing channel to others, that we pray to God, Lord send the rain, send the blessing so that I will be a blessing to others. ஹalleluya. யோவேல் 2வது அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது. யோவேல் 2வது அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 23 24 வசனங்களை வாசிப்போம் இந்த வேளையிலே. Let's go to Joel. யோவேல் 2ஆம் அதிகாரம் 23 24 வசனங்கள். 23 and 24. ஹalleluya. சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களை முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வரிசிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகள் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். Go ahead. Be glad, O people of Zion, rejoice in the Lord your God, for he has given you the autumn rains in righteousness. He sends you abundant showers, both autumn and spring rains as before. The threshing floors will be filled with grain, the vats will overflow with new wine and oil. Overflowing blessing 2015 இலே நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். Overflowing blessing 2015. Hallelujah. ஆண்டவரே அளவுக்கு மிஞ்சின ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அனுப்ப போகிறேன். Hallelujah. ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? You know what you have to do? இந்த ஆண்டு ப்ராமிஸை நீங்கள் பின்பற்ற வேண்டும், வேண்டிக் கொள்ள வேண்டும். Hallelujah. You have to follow what's the promise God has given to you. At the same time you have to follow that. Hallelujah. வேண்டிக் கொள்ள வேண்டும். You have to ask the Lord. ஆண்டவரே பின்மாரியை அனுப்பும் ஆண்டவரே, அப்பொழுதுதான் ஆண்டவர் ஓவர்ஃப்ளோ பண்ணாச்சு. We have to ask, Lord send the rain. That's the time God is able to send the rain to us. இந்த சம்பவத்தை முடிப்பதற்கு முன்பதாக ஒரு 1 ராஜாக்கள் புத்தகத்தை உங்களை அழைக்க விரும்புகிறேன். Let's go to 1 King. First King chapter 17 verse 1. 1 ராஜாக்களுடைய புத்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனத்திலே அங்கே மழையே பெய்யாது என்று சொல்லுகிறார். யார் சொல்லுகிறார்? ஒரு தீர்க்கதரிசி. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷத்திலே பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். Now Elijah the Tishbite from Tishbe in Gilead said to Ahab, as the Lord, the God of Israel lives, whom I serve, there will be neither dew nor rain in the next few years except at my word. இன்றைக்கு overflowing blessing வர வேண்டும் என்றால் நம்முடைய வாயை சரியாய் பயன்படுத்த வேண்டும். If we need overflowing blessing, then we have to use the mouth properly. இன்றைக்கு இது என்னத்தை காணும் என்று சொல்லி சம்பளத்தை எடுத்து சொன்னீர்கள் என்றால் காணாமல் தான் இருக்கு. If you say, oh what's this paycheck is going to do for us, it's nothing for that. என்னுடைய அப்பா விரதக்காரன், அம்மா விரதக்காரன், நானும் விரதக்காரன் என்றால் விரதக்காரராக தான் நாம் இருப்போம். If you say your father and mother are sick people and then you will be also sick person. ஐயோ நாங்கள் எங்களுடைய சந்ததியிலே யாருமே பணக்காரர் இல்லை என்றால் நீங்கள் பிச்சைக்காரராக தான் இருப்பீர்கள். If you say in my generation nobody is a rich people, then you will be also a poor person. இந்த எலியா சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையின்படி நான் கர்த்தருடைய நாமத்திலே சொல்லுகிறேன், மழை பெய்யாது என்றால் நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், மழை பெய்யவில்லை.
So if you hear now Elijah, God's servant is saying there will be no rain, then no rain. If you go and research the Bible, you will see there won't any rain. ஏனென்றால் கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்கள், அப்பொழுது நான் அவைகளை செய்வேன். Because God himself is saying, you command to my hands, then it will happen. இன்னைக்கு கை நோய் இருக்கிறதுனால் இயேசுவின் நாமத்திலே இந்த கை நோய் எடுபடுவதாக என்று நீங்கள் சொல்ல வேண்டும். உங்கள் பிள்ளைகள் சலிக்கவில்லையா? இயேசுவின் நாமத்திலே இந்த பிள்ளைகள் சலிப்பார்களாக என்று சொல்ல வேண்டும். உங்களுடைய சரித்திரத்தை பார்த்து இயேசுவின் நாமத்திலே prosperity உண்டாகுவதாக என்று நீங்கள் சொல்லுகிற போலே அவைகளை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை கனம் பண்ணுகிறார். கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை எப்படி சொல்ல வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். Amen. If you have some kind of a hand pain or a leg pain, we have to say in the mighty name of Jesus, this hand pain has been gone and it's been healed, then it will be healed. And if we look at our children and say they are the blessed children and we want to become in prosperity, then we have to say, Lord, bless us and let us be prosperity. It will happen. அங்கே 17வது அதிகாரத்தில் நடந்த சம்பவங்களை நீங்க வீட்டில் வாசித்து பாருங்கள். 24வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து, முக்கியமாய் கவனித்து பாருங்கள், உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தால் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகளாய், அவைகள் செய்கிற வார்த்தைகளாய், அவர்கள் அதிசயங்களை கொண்டு வருகிற வார்த்தைகளாய் மாறும். அல்லேலூயா. Then the woman said to Elijah, now I know that you are a man of God and that the word of the Lord from your mouth is the truth. ஹல்லேலூயா. இன்றைக்கு மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. The life and the death is in our tongue. இன்றைக்கு நாம் கட்டளை இடுகிற வேளையிலே அவைகளை செய்கிறார் கர்த்தர். When we command, then God is doing them. ஹல்லேலூயா. ஏதோ நமக்கு பயந்தல்ல, கர்த்தர் கொடுத்த அந்த ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவை பயன்படுத்துகிறோம். என்றால் நீ சொல்லு நான் செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த ஃபார்முலாவை பயன்படுத்துகிறோம். அதாவது ஒரு பேங்க் கார்டை கொண்டு போய் பேங்க் மெஷினிலே போட்டு பின் நம்பரை அடிக்கிறதை போல நம்முடைய வாயை நாம் பயன்படுத்துகிறபடியினால் நமக்கு ஆசீர்வாதங்கள் வருகிறது. அல்லேலூயா. It's not, God is not fear for us because God himself has said use your mouth. The same way if we use the mouth, then the blessing will come. How we put a bank card in the bank machine and we have to enter the PIN number in order to do something or a transaction in the bank. The same way we have to use the mouth in order to get the blessings. ஆண்டவர் வச்சிருக்கிற ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவை யாரும் மாற்ற முடியாது. That's the formula God has given to us. Nobody can change it. வார்த்தையை சொல்லு நான் செய்கிறேன். He said, say it and I'll do என்னிடம் it. கேளு நான் கொடுக்கிறேன். Ask, I'll give it to you. இதுதான் ஆண்டவர் வச்சிருக்கிற ஃபார்முலா. நீங்கள் 3 நம்பரை அடித்து பாருங்கள் பேங்க் கார்டுல. If you just spin into 3 numbers, அதே நம்பரை மாத்தி அடித்து பாருங்கள். even the same number, if you reverse it, அங்கே வேலை செய்யாது. it won't work. நீங்கள் சரியான நம்பரை அடித்தால் தான் அந்த கார்டு வேலை செய்கிறது. அதுக்கு பிறகு நீங்கள் காசை வித்ட்ரா பண்ண முடியும். You have to put the correct number in order to withdraw the money or to அதே மாதிரி heavenly blessing நீங்கள் ரிசீவ் பண்ணணும்னா ஃபார்முலா வைத்திருக்கிறார். நீ கேளு நான் கொடுக்கிறேன், நீ சொல்லு நான் செய்கிறேன். ஆண்டவர் வைத்திருக்க ஃபார்முலா. இதை பயன்படுத்தாதனால தான் நம்மள எத்தனையோ பேர் ஆசீர்வாதத்தை முழுமையாய் பெற முடியாமல் இருக்கிறோம். If we want to receive the heavenly blessing from God, then God said, ask, I will give it to you. Knock and it will be open. If we ask the right way, then God is able to give it to us. இங்கே அப்படியே தொடர்ந்து அந்த 1 ராஜாக்கள் புத்தகத்திலே 18வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கிற பொழுதே, அநேக நாள் சென்று 3 வருஷமாகிகள் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்திலே மழையை கட்டளையிடுவேன் என்றார். Amen. After a long time, in the 3rd year, the word of the Lord came to Elijah. Go and present yourself to Ahab and I will send rain on the land. இன்றைக்கு பின்மாறி மழைக்காக காத்திருக்கிற வேளையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை இந்த வார்த்தையில் நாம் பார்க்கிறோம். We can see what we have to in order to get the rain, how we have to wait on God. ஆகாபை நேருக்கு நேர் போய் சந்திக்க எலியாவை அனுப்புகிறார். Now God is sending Elijah to see Ahab. அந்த கிங்கை போய் சந்திக்க, அதாவது அவன் ஒரு கொடுங்கோலன், அந்த கிங்கை போய் நேருக்கு நேர் சந்திக்க வைக்கிறார். So that's a wicked king. Now God is sending his servant to see him. இன்றைக்கும் தேவனுக்கு பயந்த பிள்ளைகளை நாம் இருந்தால் நாம் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. என்றால் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் ஒருவனுக்கும் பயப்பட தேவையில்லை. If we are God fearing children, we do not have to fear for anybody else. If we have a true love with God, then nobody can do anything to us. அதன் பிற்பாடு அதிகாரத்தில் நடந்த சம்பவம், கர்த்தர் தான் தேவன் என்பதை நிரூபிக்கிறார் எலியா. Now we can see that the Lord that Elijah worship is the true God. அங்கே எலியா அங்கே பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக கர்த்தரை தேவன் என்பதை நிரூபித்த பிற்பாடு, And then he is proving that the Lord he worship is the true God. 41 லிருந்து 45 மட்டும் நாம் பார்த்து முடிக்க போகிறோம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம்,
போஜனம் பண்ணும் பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது என்றான். ஆகா போஜனம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் குனிந்து அந்த ரெண்டு வசனத்தையும் please read it 41 and 42. And Elijah said to Ahab, "Go eat and drink, for there is the sound of heavy rain." So Ahab went off to eat and drink, but Elijah climbed to the top of Carmel, bent down to the ground and put his face between his knees. இந்த வார்த்தைகளிலே பல செய்திகள் இருந்தாலும் குறிப்பாய் இந்த முக்கியமான காரியத்தை நான் சொல்லுகிறேன். There are so many messages in this verse only, but we are only saying a certain thing. விசுவாசத்திலே சொல்லுறான், போய் பாட்டியப்பா, போய் சாப்பிடு, மழை வரப்போகுது, பஞ்சம் இன்றோட முடியுது என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, அவன் ஜெபிக்கிறவனாயிருக்கிறான். Amen. Now Elijah had a confidence that God is going to send the rain, and he said, okay, you go and have a party. The drought has been done from today onwards. Not only that, he went on his knee and he bowed down. He is a person who prays all the time. இன்னைக்கு நாம் எலிவேட்டர்ல கண்டு கர்த்தர் உங்களை சுகமாக்குவார் என்று ஒருவருக்கு சொல்லலாம். We can say to somebody in the elevator that God is going to heal you. ஆனால் அதை செய்வார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். அதே வேளையிலே ஆண்டவரே அதை செய்யும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. We can tell to the people that God is going to do it. That's a faith. But we have to go to God and say, God, do it that because I am asking you. ஆண்டவரே உங்களை வைத்த விசுவாசத்தின் நிமித்தம் அந்த சகோதரிக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். ஆண்டவரே அதை நீர் செய்வீராக. Amen. Lord, I have said to that sister, because of you, Father, because I have faith in you, Father. Now you do something good to that sister. இந்த விக்கெட் கிங்குக்கு முன்பாக நான் சொல்லி இருக்கிறேன், மழை வரும் என்று. ஆண்டவரே இந்த மழையை வர பண்ணும் என்று சொல்லி ஜெபித்திருப்பான் எலியா. Maybe Elijah might have prayed to God, Lord, I have talked to this wicked king because my Lord is going to send the rain. Now you better send the rain right now. அங்கே தொடர்ந்து வேதத்தை பார்க்கிறவர்களே தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்புகிறான். அவன் வந்து சொல்லுகிறான், ஒன்றுமில்லை என்று சொல்லி, நீ போய் 7 தரம் பார் என்று சொல்லுகிறான். Now then he is sending his servant, and then the servant came and said it's nothing there. Then he is sending him 7 times. இப்ப 7ஆம் தரம் வந்து சொல்லுகிறான், ஒரு சின்ன கையளவு மேகம் தான் இருக்கிறது. And then the 7th time that the servant came to him and he is saying he is only a small cloud that he can see. இன்னைக்கு small cloud போதும் கர்த்தருக்கு பெரிய அற்புதத்தை செய்வதற்கு. ஹalleluya. It's a small cloud is enough for God to do a huge miracle. இன்னைக்கு பின்மாறி மழை பொழிவதற்கு ஒரு மனிதனுடைய ஜெபம் காணும், ஒரு சபையினுடைய ஜெபம் காணும். இந்த தேசத்தை அசைப்பதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். Amen. Just the spring rain is enough. The Holy Spirit is enough to change this world and to shake a revival in this church. ஹalleluya. இந்த தேசத்தை அசைக்கவரால் முடியும். God is able to shake this nation. நாம் விசுவாச கண்களால் பார்க்க வேண்டும். Let's see with a faithful இந்த heart. ஊழியக்காரன் போய் பார்த்துட்டு வந்து சொல்றான், அங்கே ஒன்றையும் காணலையப்பா, மழையையும் காணல, மேகத்தையும் காணல, ஒன்றையும் காணலன்னு Now சொல்லி. the servant of the Lord went and see, and then he can't see anything. இவன் சொல்லுகிறான், 7 தரம் போய் பார்த்துட்டு வா. இரண்டாவது இவன் ஜெபிக்க வேண்டும். இவன் வந்து சொல்லி கொண்டிருக்கான். இன்றைக்கு நமக்கு பக்கத்துல இருக்கிறவர்கள் அவிசுவாசிகளா, இது நடக்காது, இந்த வருத்தம் மாறாது. அங்கேயும் அவர் இப்படித்தான் இந்த வருத்தத்தில் செத்து போனவர் என்றால் நாம் அவையோட கொஞ்சம் உறவை நிப்பாட்டி கர்த்தரோட உறவை கூட்ட வேண்டும். அப்பொழுது அதிசயத்தை நாம் கண்டுகொள்வோம். Amen. Likewise, some people with us will always come and say, okay, this person also had some kind of the same disease that you are having it, but that person died. If they're coming and giving you all the time trouble and they're not allowing you to pray, you have to cut the relationship with them and you have to start to pray because you are the one who has to get the blessings. அதற்காக அந்த வசனை நீங்கள் வெறுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அவர்களுடைய அவவிசுவாசமான வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அதிலே தான் நிலைத்திருப்பீர்கள். நீங்கள் கர்த்தரோடு உறவை ஆரம்பியுங்கள், உறவை கூட்டுங்கள். கர்த்தாவை இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அதை நீர் செய்வீர் என்று வேதம் சொல்லுகிறது. அதை செய்யும் ஆண்டவர் என்று சொல்லுகிறவர்களே கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். We are not asking you to hate that person, you have to love that person, but just to have the prayer life, you can cut that person for a while and then you can have the relationship. But if you want a blessing, we can say, Lord, you do this because I am asking you, I am your child, and God is able to do that. அதற்குள்ளே எலியா சொல்லுகிறார், ஏகாபட்ட hurry up and go, get ready, ஓடு, மழை வந்து உன்னுடைய தேர் புதைய போகிறது என்று சொல்லுகிறார். எப்பொழுது கையளவு மேகத்தை காணுகிறோம். That's the time Elijah is saying to Ahab, okay, run away because your chariot is going to drown because of the flooding that is going to come. But when he said that, when he saw a small cloud. Hallelujah. இன்றைக்கும் சிறியொரு மாற்றம் கர்த்தர் கொடுக்கிறாரா? விசுவாசியுங்கள். நான் ஜெயம் எடுப்பேன், நான் வாழுவேன், என்னை கர்த்தர் உயிர்ப்பிப்பார், என் இழந்த எலும்புகள் உயிரடையும். அல்லேலூயா. இவைகளை நாம் அறிக்கை செய்து கொண்டே இருக்க அந்த ஆசீர்வாதத்தை நாம் காண முடியும்.
We have to have the faith. The dry bone will come as a flesh, and that's the time when slowly we have to grow in faith. Then God is able to do miracles in our life. இந்த 45வது வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். verse 45. அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றுகளினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஹalleluya. ஆகாப் ரதத்திலே ஏறி ஜெஸ்தவேலுக்கு போனான். Amen. 45. Meanwhile, the sky grew black with clouds, the wind rose, a heavy rain came on, and Ahab rode off to Jezreel. இன்றைக்கும் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனுக்கு முன்பதாக, தேவனோடு உறவு வைத்திருக்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கு முன்பதாக அவன் சொல்லுகிறதை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். God is the one who does everything in front of a prayer warrior. If a prayer warrior asks something, then God is able to move the nation. Hallelujah.